நான் வந்து பிஜேபியோடு கூட்டணி வைப்பதை நான் எதிர்க்கவில்லை. பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைக்கிறத நீங்க எதிர்க்கல. பிறகு அப்படி எதிர்க்கிறா இருந்தா ஆரம்பத்தில் எதிர்த்துருக்கணுமே. ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சாரு, ஏன் திரும்ப வந்தாரு, மறுபடியும் ஏன் போய் சேர்ந்தாரு, இதுக்கு எந்த காரணமும் அவர் சொல்லவே இல்லை. ஏன் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய முடிவுகளா பாக்குறீங்க? அவருக்கு அது பின்ன எதுவும் நிர்பந்தம் எதுவும் இருக்கிறதா நினைக்கிறீங்க? தெரியலையே, என்ன நிர்பந்தத்தை போய் சேர்ந்தாருன்னு இனிமேல் எனக்கு தெரியும். எனக்கு அந்த அவருடைய உடல் மொழியே எனக்கு என்னால் ஏற்றுக்கிற முடியல. எப்படி அமித்ஷா இருக்கிற உடல் மொழியே ரொம்ப பணிவா, ரொம்ப அப்படியே இப்படி ஒரு குற்றவாளி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கார். இந்த தமிழ்நாட்டில் வந்து அவங்க டெல்லிக்கு பாதுஷாவாக இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் பரதேசி தானே. எடப்பாடி யாரை காப்பாத்துறதுக்காக, யாருடைய நன்மைக்காக பாஜகவோட இந்த கூட்டணியே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சாதான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன். நான் கேட்குறேன் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, எடப்பாடி என்ன சொல்கிறத அமித்ஷா கேட்பாரா? தாவேகா ஓபிஎஸ்னுடைய அணி இதெல்லாம் சேரும்போது அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்தாது. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சா அது இன்னும் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக திமுக தான் சாதகமாக இருக்கும். இவங்களால ஜெயிக்க முடியாது. ஆனால் எடப்பாடி அவர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் பாஜக பேச்சை மட்டும் கேட்பாரு. ஆமாம், அதுக்கு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. யாராவது இன்னொருவர் அதிமுகவிலிருந்து முதலமைச்சராக வருவார்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து குழப்பம் பண்றதுக்கு ரெடி ஆகிறாங்கன்னு அர்த்தம். அப்ப வேற ஒரு தலைமையை ரெடி பண்ணிட்டாங்க. ஆமா, பிஜேபி அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்த தயாராகி கொண்டிருக்காங்க. அதான் அர்த்தம். யாராவது ஒருவர்னா வந்து அப்படி இவரை எடப்பாடி பழனிசாமி பயமுறுத்துறாங்க. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர், மூத்த அரசியல்வாதி அன்வர் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நீங்க அடிப்படையிலே ஒரு அதிமுக கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கீங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணிச்சுட்டு இருக்கீங்க. சாகும் வரை அதிமுகவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் இருந்தீங்க. திடீர்னு இப்போ திமுகவுக்கு மாறி இருக்கீங்க. மாறினதுக்கான காரணம் என்ன? இப்போ திமுகவில் இருக்கிறது எப்படி இருக்கு? அதாவது நீங்கள் துவக்கத்திலேருந்து அதிமுக தான், ஆனால் அதுக்கு முன்னால் திமுக. ஓகே. அண்ணாக்கா 65 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து என்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப் ஆரம்பமாகுது. ஒரு 67 வந்து திமுகவினுடைய வெற்றிக்காக இந்த மாணவர்கள் தான் அதிகமாக உழைச்சாங்க அந்த காலத்தில். நாங்கள் தான் ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணோம். அப்புறம் 71 தேர்தலையும் என்னுடைய பங்கு இருக்குது, பெரிய பங்கு இருக்குது இங்கே ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் திமுகவில் உங்களுக்கு. ஆமாம், திமுகவில் எங்கள் ராமநாதபுரம் திமுக கேண்டிடேட்டுக்கு நான் தான் எலெக்ஷன் ஏஜென்ட்டு. அப்படி வேலை செஞ்சுருக்கேன் 71லாம். ஓகே. அப்புறம் 72ல் தலைவர் கட்சி தூக்கும் போது அவர் பின்னால் வந்துட்டோம். எம்ஜிஆர் வந்ததுனால நீங்கள் அவ்வளோதான், அதுதான் ஹிஸ்ட்ரி. அப்புறம் தலைவரோட தான் தொடர்ந்து பயணிக்கிறோம். அப்புறம் அம்மாவோட பயணிக்கிறோம், தொடர்ந்து பயணிக்கிறோம். இவங்கெல்லாம் ஒரு நம்பிக்கையான லீடராக இருந்தாங்க. ஓகே. அதாவது நம்ம நம்பிக்கைக்கு மட்டுமல்ல, மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான லீடர்ஸாக இருந்தாங்க ரெண்டு பேருமே. இப்போ வந்து அதுக்கு பின்னால் வந்து அம்மாவுக்கு பின்னால் 2016 ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தது. அதிமுகவிலே நிறைய டிவிடென்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. சரி, நம்ம இந்த பார்ட்டியில் சரி பண்ணணும் இது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி எல்லா இடங்களுக்கும் பேசி கொஞ்சம் சரி பண்ணி எல்லாம் பண்ணோம். ஆனால் பட்டு எடப்பாடி பழனிசாமின்னு சரியாக தான் இருந்தார் ஆரம்பத்தில். சசிகலா நியமிக்கும் போது சரியாக இருந்தார், நியமிக்கும் போதும் சரியாக இருந்தார். அப்புறம் நியமிச்சுட்டு பின்னால் இவர் சிஎம்மா வந்ததுக்கு பின்னாலையுமே பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் சரியாக தான் எடுத்தார். அவர் வந்து ஃபஸ்ட்டில் முதல்ல இந்த பிஜேபி கூட்டணி ஃபர்ஸ்ட்லேயே 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி கூட்டணி வந்தது. அதிலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். பேரம் பேசுகிறது அதெல்லாம் வந்து கரெக்டாக நான் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் அப்படியே நிறுத்திட்டார் அவங்க. அப்புறம் 21 எலெக்ஷன்லேயும் அப்படி தான், 21 பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன்லேயும் அதே மாதிரி தான். அந்த 20 சீட்டையே நிறுத்திட்டார் பிஜேபியை. அதுக்கு மேலே பிஜேபிக்கு இடம் கொடுக்கல. உங்களுக்கு இவ்வளோ தான், அவங்க ஸ்ட்ரென்த் எவ்வளோ தான் நிறுத்திட்டார். அதாவது நம்ம அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தலைமை தாங்கிற கட்சியாக அதிமுகவும்,
மற்ற கட்சிகள் பூரா நம்ம கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நம்மளோட ஒத்துழைப்பு பண்ணுறதா மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்தது. ஏன்னா கூட்டணின்றாலே என்ன, ஒரு சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் 4000 3000 5000 ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டை போட்டாங்கன்னா நம்ம பெரிய கட்சிக்கு அது பயன்படும். இந்த சின்ன கட்சி ஒரே இடத்துல நின்று ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாது. அதனால் அந்த சின்ன கட்சிக்கு 2-3 சீட்டை கொடுத்து நம்ம ஓட்டு முழுசாக அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கணும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டில் தான் நம்ம சீட்டுகளை பகிர்ந்து கொடுக்குறோம். அப்போ அப்படி வந்து அந்த இதில் பயணித்து இப்படி வரும்போது இப்போ இந்த போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் யாரும் போய் நீங்கள் பிஜேபி கூட்டணியை முறிச்சுக்குங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. அவராக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முறிச்சுக்கிட்டாரு. ஓகே, நீங்கள் யாரும் வலியுறுத்தலை. அவராக திடீர்னு மேலேருந்து கீழே வந்தார். செயற்குழு எடுத்த முடிவு அப்படின்னு அவரே வாய்ச்சார். நாங்கள் மேலேருந்து முடிவு எடுக்கிறோம், நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க கூட இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். என்ன இப்படி சொல்கிறாரு, சரி பரவாயில்ல இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவர் அதுக்கு முந்தைய தேர்தலில் பிஜேபியோடு பயணம் பண்ணிட்டு திடீர்னு பிஜேபியோடு இல்லைன்னு சொன்னால் சிறுபான்மை மக்கள் எப்படி நம்புவாங்க? அவங்க நம்புவாங்கன்னு நினச்சிட்டு இவர் சொன்னார். அந்த நம்பிக்கையை அவரால் பெற முடியல. அதை நீங்கள் முதல்ல நம்புனீங்களா? இல்லை, நீங்களும் நம்பல? இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, நான் நம்மளை மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ திடீர்னு நீங்கள் பிஜேபியிலேருந்து நான் வெளியே வர்றேன்னு சொன்னால் மக்கள் நம்மளை நம்பணும், அதை நம்ப மாட்டாங்க. இட் வில் டேக் சம் டைம், நிச்சயமாக கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அவங்களுக்கு நம்புறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைண்ணா நம்ம வெளியே வந்துட்டோம், ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் போய் சேர்ந்தார். இதுக்குமே யார்ட்டையும் சொல்லிட்டு சேரலை. அவராக தான் சேர்ந்தார். அவராக டிசிஷன் எடுத்து அவராக சேர்ந்துட்டார். இப்போ ஓகே, சேர்றதையும் நான் தப்புன்னு சொல்லலை. என்னுடைய இது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். நான் பிஜேபியோடு கூட்டணி வைப்பதை நான் எதிர்க்கவில்லை. பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைக்கிறத நீங்கள் எதிர்க்கல. அப்படி எதுக்குறாருன்னா ஆரம்பத்தில் எதிர்த்துருக்கணுமே. அம்மா கூட்டணி வச்சாங்க, அப்புறம் வைக்கல, மறுபடியும் திருப்பி 2004 வச்சாங்க. ஆமாம், அப்போ எடப்பாடி தலைமையிலுமே 2019 வச்சாங்க. அப்படி வச்சுக்கிட்டே இருக்காங்க, மாறி மாறி வைக்கிறாங்க. அதை நான் எதுக்கவே இல்லை. இது ஒரு தேர்தலுக்கான தற்காலிக ஏற்பாடு. கூட்டணிங்கிறது தேர்தலுக்கான தற்காலிக ஏற்பாடு தான். ஆமாம், அதனால் இது ஒன்றும் பெரிய அளவில் நம்ம கொள்கையை அவங்க பாதிச்சிட போகிறதில்ல, அவங்க கொள்கையை நம்ம பாதிச்சிட போகிறதில்ல. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கான்செப்ட், அதுதான் என்னுடைய நோக்கம். ஆமாம், அதுக்கு பின்னால் இந்த எலெக்ஷனில் இப்போ கூட்டணி வைக்கிறாங்களே, இப்போ கூட்டணின்னு சொல்கிறதே எங்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்லலை. அதிமுகவோடு எங்களுக்கு கூட்டணி இருக்குது, அல்லது பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லல. எடப்பாடி பழனிசாமின்னு அமித்ஷாவை பார்க்க போகிறாரு. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. நாங்கள் தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக சில மனுக்கள் கொடுக்க போனேன்னு சொல்கிறார். அது ஒரு அதிமுக கட்சி ஆஃபீஸை பார்க்க போனேன், அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு மனு கொடுக்க போனேன்னு சொல்கிறார். கரெக்ட், அதோட வந்திருக்கலாம். அப்புறம் நம்ம இங்கே கூடி பேசி முடிவு பண்ணி அலையன்ஸ் வந்தால் சரி வச்சுக்கிறோம்னா வச்சுக்கலாம். பழைய மாதிரி நம்ம கட்டுப்பாட்டில் பிஜேபி இருக்கணும். நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி இல்லாமல் இவர் போய் அமித்ஷாட்ட பேசிட்டு வர்றார். இவர் பேசிட்டு வெளியே வரும்போது இவர் என்ன நிருபர்களுக்கு சொல்கிறாருன்னா, நான் தமிழ்நாட்டினுடைய நலன்கள் சம்பந்தமான 2-3 கோரிக்கைகளை அமித்ஷாவோட வைத்தேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் அதுக்கடையில் அமித்ஷா ட்வீட் போட்டார். ஓகே, பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் எங்களுக்கும் கூட்டணி, பிஜேபி கூட்டணியில் அதிமுக இணைந்தது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். அது வெளியே வந்துருச்சு. ஆமாம், அப்போ இவர் ஒரு நம்பிக்கையாளராக இல்லாமல் போயிட்டார். நான் சொல்கிறது புரியுது? புரியுது. நம்பிக்கையாளராக இல்லாமல் போயிட்டார். இவருக்கே தெரியல என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு இவர்கிட்ட கேட்கும்போது, அதாவது எடப்பாடி அவர்களுடைய அனுமதி இல்லாமலே கூட்டணி குறித்த அறிவிப்பை அவர் சொல்லிட்டார்ல. அப்போ எப்படி சொல்ல முடியும்? அவர் ஏன் இப்படி ஹை ஹேண்ட் எடுக்கிறாரு? அப்போ என்ன இவங்களுக்கு வீக்னஸ் இருக்குது? எதை அவர் முன்னிட்டு இவங்கள்ட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவர் இவ்வளவு ஆளுமை செலுத்துறாரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட அப்படிங்கிறது இதுவரையும் யாருக்கும் தெரியல. அப்போ ஏதோ இருக்கணும்ல, ஏதோ இருக்கணும். ஆனால் நீங்கள் சொன்னப்பவே என்ன சொன்னீங்கன்னா 2019 அவர் நல்லா தான் செயல்பட்டார். சீட்டை இல்லை, கூட்டணி கட்சிகளை அம்மா எப்படி நடத்தினாங்களோ
அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் நடத்தினார், ம். ஒரு ஆளுமையோட நடத்தினார். ஆ. ஆனா அப்படிப்பட்டவர் இந்த எலெக்ஷன்ல இல்ல இப்ப அதை தான் சொல்றேன். 2019, 21 ரெண்டையுமே பிஜேபியை கரெக்டா டீல் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரச்சனைகள்லாம் வந்த போது கூட துணிச்சலா மோடியோட படத்தை தவிர்த்தது, ஆமா. கூட்டணி பேரை தவிர்த்ததெல்லாம் பண்ணி துணிச்சலா தான் செயல்பட்டதை பார்த்தோம். பின்னாடி நீங்க சொல்றபடி அது சிறுபான்மையின மக்களோ இல்ல பொதுமக்களோ நம்பலன்னா கூட நாங்க தனிச்சே நிக்கிறோம் அப்படின்லாம் ஒரு முடிவு எடுத்ததை வந்து துணிச்சலா தானே பார்க்கணும். ஆனா அந்த டிசிஷன்ல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய டிசிஷனை வந்து ஏன் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய முடிவுகளா பாக்குறீங்க? அவருக்கு அது பின்ன எதுவும் நிர்பந்தம் எதுவும் இருக்காதான் நினைக்கிறீங்க? தெரியலையே என்ன நிர்பந்தத்தை போய் சேர்ந்தாருன்னு இனிமேல் தான் தெரியும். ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ம். நிச்சயமா நமக்கு வந்து ஒரு பகுதியினர் ஓட்டு வராது ம். பிஜேபியில் இருந்தா. ம். அப்படி நல்லா தெரியும் இவருக்கு. அது வெற்றியை பாதிச்சிருக்கு அப்படின்னு ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. அது சிவி சண்முகம் சொல்லியிருக்கிறாரு, ஜெயக்குமார் அண்ணன் சொல்லியிருக்காரு, ம். நம்ம கேபி முனுசாமி சொல்லியிருக்கிறாரு. ம். பிஜேபி கூட்டணினால நாங்கள்லாம் தோத்தோம் ம். அப்படின்னு அவங்கெல்லாம் வாக்குமூலமே கொடுத்துருக்குறாங்க. ம். அப்படின்லாம் இருக்கும்போது அதிலேருந்து நம்ம வெளிவரணுங்கிற முடிவில் இவர் வெளியே வந்தவர் திருப்பி ஏன் போய் சேர்றாரு? ம். ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சாரு? ஏன் திரும்ப வந்தாரு? வந்தாரு. மறுபடியும் ஏன் போய் சேர்ந்தாரு? ம். இதுக்கு எதுவுமே இதுக்கு எந்த காரணமும் அவர் சொல்லவே இல்லை. ம். அது வந்து சரி, எந்த காரணமும் சொல்ல வேண்டாம், அவர் நமக்கு தலைவர் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, அந்த இது முடிஞ்ச உடனே அமித்ஷா உடனே ஒரு 4-5 நாள் அங்கே வர்றாரு. ம். அந்த 5 நாள் வரையும் இவர் எடப்பாடின்னா எதுவுமே பேசலை. ப்ரெஸ்ஸு அங்கே இங்கே ம். எதுலேயுமே ஒன்றுமே பேசலை. ம். அவர் அங்கேருந்து வர்றாரு. அப்புறம் எடப்பாடி என்ன கூப்பிட விடுறாரு. இவர் முதல்ல போகலை, ம். அப்புறம் போகலை, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஈவினிங் போகிறார். புரியுதா உங்களுக்கு? புரியுது. நான் அந்த சொல்ல அந்த அசைவுகள் ம். ஈவினிங் வாக்கில் போகிறார். போய் இந்த ஹோட்டலில் அவர் அங்கே அமித்ஷா உட்காந்துருக்கிறாரு, எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஆமா. இவர் வந்து எனக்கு அந்த அவருடைய உடல் மொழியே என்னால் ஏற்றுக்கிற முடியல. இப்படி உட்காந்துருக்காரு அமித்ஷாக்கு பக்கத்தில். ஓ, இந்த உடல் மொழியே ரொம்ப பணிவா ரொம்ப அப்படியே இப்படி ஒரு குற்றவாளி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கார். ம். அமித்ஷா அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஒரு பெரிய எஸ்பி வந்து ஒரு குற்றவாளியை கைது பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்க மாதிரி இவர் உட்கார வச்சிருக்கு. அவர் அங்கே கூட பக்கத்தில் உட்காந்துருக்காரு அமித்ஷா. இவர் கம்பீரமாவும் இவர் கையேறு நிலையிலேயே இருக்கிற மாதிரி. ஆமாம். அப்படி எனக்கு நான் மாதிரி அதிமுக தொண்டன் 1.5 கோடி தொண்டர்களுடைய பிரதிநிதி அவர். ம். இந்த தமிழ்நாட்டில் வந்து அவன் டெல்லிக்கு பாதுஷாவாக இருக்கலாம், ஆமா. ஆனால் தமிழ்நாட்டில் பரதேசி தானே நீ. அப்போ நீ என்ன எப்படி ஆதிக்கம் செலுத்த முடியும்? ம். இங்கே ஆதிக்கம் செலுத்துறது அதிமுக தானே செலுத்தணும். ம். அதிமுக பொதுச் செயலாளர் இவ்வளவு இதாக இப்படி அனாதை மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பேசவே இல்லை. ம். அமித்ஷா தான் எல்லாமே பேசுகிறாரு. எங்கள் கூட்டணி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, என்னென்னா நாங்கள் சொல்கிறோம். நம்ம அப்புறம் திமுகவின் மேலே நிறைய ஊழல்கள் அதை பூரா அடுக்கிறாரு. அடுக்கி எங்கள் கூட்டணி நாங்கள் இனிமேல் கூட்டணிங்கிறது முடிவாயிருச்சு, கூட்டணி அரசு தான் அமையும், ம். அந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்பார் அப்படின்னு அதில் சொல்லிடுறாரு. ஆமாம், அதில் சொல்கிறாரு. கொஞ்ச நாள் 2 நாள் கழித்து மறுபடியும் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி அமையும், அந்த அமைகிற ஆட்சியில் பிஜேபியும் பங்கு பெறும், அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்கிறார். எடப்பாடி பேரே சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ எடப்பாடி என்ன அப்போலாம் வந்து இந்த சுற்றுப்பயணத்தை தூக்கிட்டார். தூக்கி எல்லா இடத்துலையும் வந்து மக்களுக்கு சந்தேகம் வந்துடுமே அப்படின்னு இவரே சொல்கிறார், நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு, நாங்கள் ஜெயிச்சா அண்ணன் தான் முதலமைச்சர் ஆகிறோம் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவங்க தரப்புலேருந்து எந்த இதுவும் வரலை, எந்த கன்ஃபர்மேஷன் வரவே இல்லை. அப்போ அவங்க தரப்புலேருந்து எந்த கன்ஃபர்மேஷன் வர வேண்டிய தேவையில்லை, நம்ம தான் பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் நம்ம தானே பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது இன்னொருவர் அதிமுகவிலேருந்து முதலமைச்சராக வருவார்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்க வந்து குழப்பம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வேற ஒரு தலைமையை ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாம், பிஜேபி அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்த தயாராகி கொண்டிருக்காங்க, அதான் அர்த்தம். யாராவது ஒருவர்னா வந்து அப்படி இவரை எடப்பாடி பழனிசாமி பயமுறுத்துறாங்க. அந்த எம்எல்ஏக்களையெல்லாம் நாங்கள் தூக்கிட்டு வந்து நாங்கள் சொல்கிற ஆளுக்கு ஓட்டு போட சொல்லி வச்சு அந்த எம்எல்ஏஸில் லீடர்ஸ் தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து எல்லா வேலையும் பார்ப்போம்னு தான் அர்த்தம். அதான் அதுக்கு பொருள். அதான் அதுக்கு பொருள். அப்படி இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, என்ன இப்படி பண்ணுறாங்க? அப்போ அதிமுகவுடைய கட்டுப்பாட்டில் வந்து பிஜேபி இல்லை. சரியா? நான் சொல்ல சரியா? பிஜேபியோடு கூட்டணி வைக்கிற எல்லா காலங்களிலும் அம்மா 2 தடவை வச்சாங்க, 2 தடவையும் பிஜேபி நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அவங்க தான் இங்கே. ஆமாம், அதுக்கு பின்னால் எடப்பாடி 2 தடவை வச்சார், அப்போவும் அந்த பிஜேபி நம்ம கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் இந்த வட்டம் அப்படி இல்லை.
அப்போ எதையோ ஒன்று அவங்க பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. வந்து அவங்க சொல்கிறத இவர் கேட்குற மாதிரி உள்ள சூழ்நிலை உருவாக்குறாங்க. இவரே வந்து அவங்களுடைய கருத்துக்களை இவரை வச்சே பேச வைக்கிறாங்க. இல்லை, சனாதன கருத்துக்களை எடப்பாடி என்னன்னே பேச வைக்கிறாங்க. அவங்க எப்படி பேச வைக்கிறாங்கன்னா, கோயில்கள் பூரா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நீன்னு கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற, எங்கள்கிட்ட கொடுத்துரு, பிஜேபிகிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அந்த சங்கியலினுடைய இதில் ஒன்று, இது ஒரு ஒன் ஆஃப் தி இது அது அவங்களுக்கு. அதை வந்து இவரை வச்சு பேச வைக்கிறாங்க. இவர் பேசுகிறார், கோயில் நிதியில் எடுத்து நீங்கள் எப்படி காலேஜ் நடத்தலாம், கல்லூரி நடத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கோயிலில் வந்து அந்த கோயில் பராமரிப்பு போக மீதி இருக்கிற தொகையை கல்விக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே இருந்து பண்ணுறாங்க. அது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்த காலத்துலேருந்தே வரிசையாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய கல்லூரிகள் இப்போ இது பழனிலாம் அந்த கல்லூரி இருக்கு, அந்த பழனியாண்டவர் கல்லூரி, அந்த கல்லூரிலாம் இல்லைன்னா நிறைய பேர் படிச்சிருக்க முடியாது, நம்ம ஏழைகள்லாம் படிச்சிருக்க முடியாது. அப்படிலாம் இருக்குது. நிறைய கல்லூரிகளுக்கு ஸ்கூல் நடத்துகிறாங்க, நிறைய இதெல்லாம் நடத்துகிறாங்க. அதை இவர் வந்து பேசுகிறாரு. அதை நீ அரசாங்கம்ல பணம் கொடுக்கணும், நீ எப்படி கோயில் காசை இந்துத்துவ குரலா ஒழிக்கிறாரு. அப்போ எனக்கு வந்து சரி, இவர் முழுமையாக வந்து அங்கே அரெஸ்ட் ஆகிட்டாரு. இனிமேல் இவரை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து நம்மளால முடியாது. ஏன்னா நான் பல தடவை இவர்கிட்ட சொல்லி தோற்று போயிட்டேன். ஓகே, போன தேர்தல், அதுக்கு முந்தின தேர்தலாம் இந்த 10.5 கொடுக்காதீங்க, பிஜேபி கூட்டணி வேண்டாம், இந்த பிரிஞ்சு உணவுலாம் ஒன்று சேருங்க, ஆட்சி தன்னால் வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். இவர் கேட்கல, வேலுமணி கேட்கல, தங்கமணி கேட்கல, யாருமே கேட்கல. விஜயபாஸ்கர்கிட்ட சொன்னேன், தோற்று போய்வியா நீங்கன்னு சொன்னேன். அவங்கள்டே போய் நீங்கள் தோற்று போன்னு சொன்னேன். என்ன தான் நான் சொன்னேன், நீங்கள் தோற்று போய் நீங்கள் மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் ஜெயிப்பிய, பணம் வச்சிருக்கிய நீங்கள் ஜெயிப்பிய, சாதாரணமான கேண்டிடேட் ஜெயிக்க முடியாது, அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொன்னேன். யாரும் கேட்கல. அப்போ இப்படி நான் மாதிரி வந்து ஒரு கொள்கை ரீதியாக வந்து ஒரு 50-60 வருஷம் எம்ஜிஆருக்கு பின்னால், அப்புறம் அம்மாவுக்கு பின்னால் பயணித்த ஒருவனால் இவர் தலைமையில் பயணிக்க முடியுமா? நீங்க எடப்பாடியோட தீவிர விசுவாசியா இருப்பீங்க. இல்லை, நான் யாரு தலைவராக இருந்தாலும் அவருக்கு விசுவாசமா இருப்பேன். இல்ல, அவரை தாண்டி அவரே கவலைப்படல, ஆனா நீங்க அவருக்காக ரொம்பவே கவலைப்பட்டிருக்கீங்க. ரொம்ப பண்ணேன். நீங்க அப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்து இப்போ இந்த அசம்பிளி எலெக்ஷனில் தோற்று போயிட்டோம். தோற்று போனோன்னா தலைமை கழகத்தில் மீட்டிங் நடக்குது. சரியா? எதுக்காக மீட்டிங் நடக்குதுன்னா, யார் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர், அதுக்கு தான் மீட்டிங் நடக்குது. ஓகே, நீங்கள் 65 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே நம்ம கூட்டணியில், 75 எம்எல்ஏக்கள் இருக்காங்க கூட்டணியோடு சேர்த்து 75 இருக்காங்க. நம்ம கட்சி மட்டும் 65 நம்ம இருக்கு. ஆமாம், அப்போ 66 இருக்கு. அப்போ இந்த 66 எம்எல்ஏக்களுக்கு தலைவர் யாரு சேர்த்து சொல்கிறேன். ஆமாம், அப்போ ஓபிஎஸ் இருக்காங்களா அவங்களாம் கட்சியில்? ஓபிஎஸ் நம்ம மட்டும் தானே இருக்கார் அப்போ அந்த நேரத்தில். ஆமாம், அப்போ ஓபிஎஸ் நான் தான் முதலமைச்சராக, நான் தான் எதிர்கட்சி தலைவராக வரணும், நான் முதலமைச்சர் வேட்பாளருக்கு விட்டு கொடுத்தேன், இப்போ நீங்கள் எனக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு எதிர்கட்சி தலைவர். இல்லை, நான் தான் இருப்பேன்னு அவர் சொல்கிறாரு. இந்த தகராறு 2 பேருக்கும் நடக்குது. அப்போ நான் அந்த மைக்கை வாங்கி சொன்னேன், என்னப்பா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, ஒரு ஆளுங்கட்சியாக நம்ம இருந்தோம், அம்மா வந்து 50 எம்பிக்கள், ஒரு 139 எம்எல்ஏக்களை விட்டுட்டு ஒரு கவர்மெண்ட் 4.5 வருஷம் இன்னும் பாக்கி இருக்கிற உயிருள்ள ஒரு அரசாங்கத்தை கொடுத்துட்டு போனாங்க. எப்படியோ அரசாங்கத்தை நீங்கள் நடத்திட்டே கரெக்டு. இப்போ வந்து திருப்பி வந்து கவர்மெண்ட் நம்ம மறுபடியும் கவர்மெண்ட்டை பிடிச்சிருக்கலாம், அதில் தோத்துட்டோம் நம்ம. அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் சரியான முடிவு எடுக்கலை, சரியான யுக்தி வகுக்கலை. ஆமாம், என்னை கேட்டால் எடப்பாடி பழனிசாமி என்ன ஜெயிக்கிறதுக்காக நிற்கலை, தோக்குறதுக்காக தான் நிற்கிறார் அவர். அதனால் அவர் வந்து தோத்தாலும் பரவாயில்ல, நமக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைக்கும், அந்த சுதந்திர கொடி நமக்கு காரில் ஓடும், பங்களா நமக்கு இருக்கும், இது இருந்தால் போதும் அப்படின்னு அவர் நினைச்சு தான் அந்த தேர்தலே கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொன்ன அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே சொல்கிறது கேளுங்க, கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து இந்த எலெக்ஷனுங்கிறதே எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி, அதிமுகவுக்கு தோல்வி அப்படின்னு உட்காந்துட்டு வந்து கீழே. ஓகே, இதுதான் அதுக்கு நிசப்தமாயிருச்சு. ஓகே, அந்த இதே மொத்தமாக நிசப்தமாயிருச்சு. அப்புறம் மறுபடியும் காய்ச்சி போச்சுன்னு பேசி எல்லா எம்எல்ஏக்கள்லாம் வந்து எடப்பாடி எனக்கு சப்போர்ட் தான் எம்எல்ஏக்கள்லாம் பண்ணுறாங்க. நான் 4-5 பேர் தான் இவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. யார்? நம்ம ஓபிஎஸ்ஸை. அதோட எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர்னு எலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து அப்படியே மறுபடியும் இப்படி வந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ பயணிச்சுட்டே வர்றோம். சரி, நம்ம கட்சி என்ன பண்ணுறது, நம்ம இதை விட்டு போக முடியாதுன்னு பயணிச்சுட்டே வர்றோம். இப்படிலாம் வந்தோன்னா அங்கே இருக்க முடியாத சுச்சுவேஷன் எப்போ வருதுன்னா, கொள்கை ரீதியாக அவங்க தடம் புரளும் போது தான் வருது. ஓகே,
இப்போ பிஜேபி பின்னால் இவங்க ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, கொள்கை ரீதியா தடம்புறல்ன்றது திடீர்னு ஓவர் நைட்ல நடக்கல இல்ல. இதுக்கு முன்னாடி 4 ஆண்டுகள் காலம் வந்து இபிஎஸ் ஆட்சியை நடத்தினதே பாஜகவோட உதவியோட தான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னும் சொல்ல போனா முத்தலாக் மசோதாவுக்குலாம் ஆதரவு தெரிவிச்ச போது கூட நீங்க வெளியேறலையே. நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு ஆதரவு கொடுப்பதுங்கிறது வேற, கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது வேற. இப்போ இந்த கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு அவர் இப்போ எடப்பாடி. ஆமா, நான் தான் சொன்னேன், சங்கி பேசுறது இவரே பேசுறாருன்னு சொல்றேன்ல உங்களுக்கு. இப்போ எடப்பாடி என்ன வந்து அவருடைய கொள்கையில வந்து பயணிக்க முடியாது. மதச்சார்பற்ற கொள்கையில பயணிக்க முடியுமா? மதச்சார்பற்ற கொள்கைங்கிறது அதிமுகவுடைய உயிர் கொள்கையா இல்லையா? அதுல இனிமே ஒரு பயணிக்க முடியுமா? முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் அதிமுக திராவிட சித்தாந்தத்தை எடப்பாடி ஆமா அந்த சித்தாந்தம்னா என்னன்னு தெரியல அவருக்கு. கைவிட்டாருன்னா அப்போ கைவிட்டார். அவருக்கு அதுக்கு வந்து அதில் பயணிக்கிறது மாதிரி உள்ள சூழ்நிலையில் அவர் இல்லை. அவர் என்ன கட்டுப்பாட்டில் என்ன காரணத்துக்காக இப்படி பண்ணுறாரு, என்ன காரணத்தினால் இவர் அமித்ஷா அவர் இப்படி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இந்த ஒரு சுற்றுப்பயணம் இப்போ போயிட்டு இருக்கிறதுல இப்போ அண்மையில் போன வாரம் கூட பார்த்துருப்பீங்க, ரொம்ப கடுமையாக டெல்லியை எதிர்த்தெல்லாம் பேசுகிற பாஜக எதிர்த்து, நான் ஒன்றும் ஏமாளி அல்ல, ஆட்சியிலெல்லாம் பங்கு தர மாட்டேன், தனிச்சே ஆட்சி அமைப்போம் அப்படின்னு கடுமையாக இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடியே திமுக போயிட்டீங்களோ? ஏன்னா அவர் ராஜதந்திரமாக பின்னாடி ஏதாவது சில முடிவுகளை வச்சிருக்கலாம். அதெல்லாம் இல்லை, நான் அவசரப்பட்டுலாம் போகல. இவர் கொள்கை ரீதியாக பயணிக்கவே முடியாது. இவர் கொள்கை ரீதியாக பயணிக்கிறவர் ஏன் இந்த கூட்டணி முடிவு எடுக்கணும்? என்ன நிர்பந்தம் அவருக்கு கொடுத்தாங்க? அவங்க என்ன தப்பு இவர் பண்ணார்? எதனால் பிஜேபி கூட்டணிக்கு போகிறாரு? அதாவது ஃபஸ்ட்டில் எடப்பாடி என்ன வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நமக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவித்தார். அந்த அறிவிக்கும் போது தமிழ்நாடு பூரா தீபாவளி கொண்டாடுறது மாதிரி அதிமுகக்காரன் பட்டாசு வெடித்து கடுமையாக கொண்டாடணும். உங்களுக்கு தெரியும்ல? இப்போ மறுபடியும் கூட்டணி இருக்குன்னு சொன்னார். இப்போ திருப்பி இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு மயான அமைதி தமிழ்நாடு பூரா இருந்தது. இருக்கா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவார்னு சொல்கிற இவர் அமித்ஷா, அதிமுகவை சேர்ந்த அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் எங்கள் கூட்டணின்னு சொல்ல வேண்டியது. அதில் என்ன மாற்று கருத்து இருக்கு அவருக்கு? நான் சொல்றது புரியுது. அப்போ பாஜக தன் வேலையை மெல்ல ஆரம்பிக்குது. ஏன்னா பாஜக அதாவது இதுக்கு என்ன காரணம்னாங்க, விஜயனுடைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் அது பல ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கீங்க, அவருடைய அரசியல் வருவது அது வந்து அவருக்கு சில ரசிகர்கள் இருக்காங்க. அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு தெரியல. அது வந்து ஒரு அன்டெஸ்டட் மாஸ். எடப்பாடி பழனிசாமிக்கு இறுதியாக சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்றுமே சொல்ல விரும்பலண்ணா. அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். யார் பேச்சையும் கேட்க மாட்டார். யார் பேச்சையும் கேட்க மாட்டார். என் பேச்சை மட்டும் இல்லை. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.